திருநிறை வைகறை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். 4ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் சோமசுந்தரம். இன்றைய வகுப்புகளை நமது பிரார்த்தனைகளுடன் தொடங்கலாம். முதலில் சங்கல்பம், அதைத் தொடர்ந்து பணத்திற்கான ஹூபோனோபோனோ, பிறகு உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ, அதன் பிறகு நீருக்கு நன்றி கூறலாம். தளர்வாக முதுகு நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். உள்ளங்கைக்குள் உங்களுடைய மாயாஜால கல்லை வைத்துக் கொள்ளுங்கள். கைகளில் குபேர முத்திரை வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி அமர்ந்து கொண்டு பிரார்த்தனைகளை தொடருங்கள். சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, எனது உறவினர்களோ, முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, எனது உறவினர்களோ, முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும்.
எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear,
I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி.
எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும். நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைய பாடங்களை திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் உரையுடன் தொடங்கலாம். அன்பின் உறவுகளுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு ஒரு இன்னுரைதானே. இது ஒரு அற்புதமான மந்திரம், திருமந்திரத்தில் உள்ளது. எல்லோராலும் இயன்ற ஒரு தர்மத்தை இது கூறுகிறது. இறைவனுக்கு ஒரு பச்சிலை என்பது தினமும் இறை வழிபாடு வெறும் கையுடன் செய்யாமல் ஏதேனும் ஒரு இலையோ ஒரு பூவோ வைத்து இறை வழிபாட்டுடன் ஒரு நாளை ஆரம்பிப்பது என்பது நேர்மறை சிந்தனையுடன் ஆரம்பிப்பதே ஆகும். யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை என்பது பசு என்றால் பொதுவாக விலங்குகள் அனைத்தையுமே குறிக்கும். மனிதன் என்பவன் ஒரு கூடி வாழும் இயல்புடைய ஒரு விலங்கே. தான் மட்டும் அல்லாமல் வள்ளுவர் கூட பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பி வாழ்தல், பல்லுயிர் என்றும் பொழுது வெறும் மனித உறவுகளை மட்டுமல்லாமல் தன்னை சூழ்ந்துள்ள உயிர்கூட்டங்கள் அனைத்தையுமே குறிக்கும். யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி என்பது சக மனிதர்கள் பசியோடு இருக்க அனுமதிக்காமல் இயன்ற அளவு மற்றவர்களுக்கு உதவி வாழும்படியான ஒரு வாழ்க்கை முறையை குறிக்கிறது. ஒரு கைப்பிடி என்பது பகிர்ந்து கொள்ளுதலை பற்றி வலியுறுத்தி கூறும் ஒரு வார்த்தையே. இந்த காலத்தில் தண்ணீர் பந்தல், அன்னசத்திரம் என்று வைத்து வாழ்ந்த சமூகம் நம்முடைய சமூகம். வீட்டிற்கு வருபவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீரோ நீர்மோரோ பானகம் போன்ற ஏதாவது ஒன்றை கொடுத்து நிறைவடைந்தபாடி வாழ்ந்திருந்த சமூகம் நம்முடையது. இதையெல்லாம் என்னால் முடியாது என்று ஒரு வாழ்க்கை சூழலில் வாழ்ந்திருப்பவர்களுக்கு கூட யாவர்க்குமாம் பிறர்க்கு ஓர் இன்னுரைதானே. மற்றவர்களுடன் பேசும் பொழுது கடும் சொற்களை கூறாமல் இனிய சொற்களை கூறுவது என்பது எல்லோராலும் இயலக்கூடிய ஒரு விஷயமே. வள்ளுவர் கூட இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்கின்றார். பழங்களை வைத்திருக்கிறோம், ஏன் காயை சாப்பிட வேண்டும்? ஒரு சொல் போதும் உறவுகளை நார் நாராக கிழித்து போடுவதற்கு. ஒரு சொல் போதும் ஒரு மனிதனை, துவண்டு போன மனிதனை
எழுந்து வாழ்வை சவாலுடன் நோக்கச் செய்வதற்கு. கோபத்தில் கூறப்பட்ட ஒரு சொல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சிதைத்து வாழ்நாள் முழுவதும் வருத்தத்தில் வாழும்படி செய்திருக்கிறது. எனவே நண்பர்களே, நமது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளின் மீது கவனமாயிருங்கள். இயன்ற அளவு மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதான வார்த்தைகளை பேசுங்கள். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கைக்கு செல்லும் முன், இன்று நாம் யாரையாவது காயப்படுத்தி இருக்கிறோமா, யாருக்காவது நம்பிக்கை ஊட்டி இருக்கிறோமா என்பது போன்ற சிந்தனையை, ஆராய்ச்சியை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் குறித்து கூட வைத்துக் கொள்ளலாம். மீண்டும் இது போன்ற தவறுகள் ஏற்படாமல் இருக்க அது மிகவும் உதவியாக இருக்கும். மனிதன் உணவினால் மட்டுமல்ல, வார்த்தையினாலும் வாழ்கின்றான். உங்களின் உள்ளே என்ன இருக்கிறதோ அறியாமல் நீங்கள் கூறுகின்ற வார்த்தைகள் உங்களுடைய தன்மையை வெளிப்படுத்திவிடும். எனவே வார்த்தைகளில் கவனமாயிருங்கள், வார்த்தைகளில் வாழுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இனி நாம் இன்றைய நன்றி உணர்வு பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு அதிகாலையின் வணக்கம். நான் கீதா பேசுகிறேங்க. இன்றைக்கி ஹெல்த்துக்கான கிராட்டிடியூடு. நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தது எல்லாமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்துருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்ன மேஜிக்லாம் நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் அனுப்பலாம். இன்றைக்கி ஆரோக்கியத்திற்கான கிராட்டிடியூட் அப்படிங்கும்போது, த கிரேட்டஸ்ட் வெல்த் இஸ் ஹெல்த். ஹெல்த் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் லைஃப். ஆரோக்கியம்தான் மாபெரும் சொத்து. ஆரோக்கியம் என்பது வாழ்வின் விலையுயர்ந்த ஒரு பரிசு. நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படின்னா, அதாவது உடம்பு நல்லபடியாக இருந்தது அப்படின்னா, நம்மளோட மனசும் ரொம்ப நல்லா இருக்கும், நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும். மனசை எப்படி பக்குவமாக வச்சுக்கிறது, அதை எப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுங்கிறத பற்றி தான் நம்ம இத்தனை நாள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த உடம்பையும் எப்படி பார்த்துக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். யார் அவங்க உடம்புக்கு மேலே ஒரு நன்றியுணர்வோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அபரிவிதமான ஆரோக்கியம் கொடுக்கப்படும். யாரெல்லாம் அவங்க ஆரோக்கியத்து மேலே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட இருக்கிற ஆரோக்கியமும் பறிக்கப்படும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. நம்மளுக்கு இதெல்லாம் எப்போ நம்மளுக்கு தெரியும்? நம்ம உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கும்போது எது சாப்பிடவுமே நம்மளுக்கு பிடிக்காது. அப்போ நம்ம ரெடியானால் போதும் அப்படின்னு இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் மனசு அந்த உடம்போட பேசும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாத, இத்தனை நாளும் நீ என்னைய பார்த்துக்கிட்ட, இப்போ நீ சீக்கிரமாக ரெடி ஆயிடுவ, நான் உன்னைய தைரியமாக வச்சுக்கிறேன், நீ நல்லா ரெஸ்ட் எடு. ஏன் அப்படி சொல்லணும்? உடம்பு ரெடியானாதான் மனசும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும் அதோட வேலையை செய்யும்போது தான் இதுக்கு நிம்மதி கிடைக்கும், நல்ல தூக்கம் வரும் இல்லையா? அப்போ உடம்பும் மனசும் ரொம்ப இணைஞ்சி நல்லபடியாக வேலை செய்யணும். அதுக்கு ஒரு நன்றி உணர்வு இல்லை, ஒரு சென்டென்ஸு ஒரு பேப்பரில் எழுதி அதை எப்பயுமே நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. வெளியில் போகும்போதெல்லாம் பர்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டு அதை உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம்
ரீட் பண்ணி பாருங்கள். ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னை ஜீவனுடன் வைத்திருக்கிறது. ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னை ஜீவனுடன் வைத்திருக்கிறது. ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னை ஜீவனுடன் வைத்திருக்கிறது. The gift of health is keeping me alive. The gift of health is keeping me alive. The gift of health is keeping me alive. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நன்றி உணர்வாக இருக்கிறது மூலமாக நம்ம அபரிவிதமான ஆரோக்கியத்தையும் பெற முடியும். அதுக்கு நம்ம முதல்ல நம்ம உடம்பை நினச்சி நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த நேரத்துலலாம் ஒவ்வொரு பார்ட்டையும் நினச்சி நீங்கள் அதுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். நம்ம கால் பாதங்கள் நம்ம நடக்கிறதுக்கு உதவுது, ஓடுறதுக்கு உதவுது, உடற்பயிற்சி செய்வதற்கு உதவுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உதவுது, நிறைய நேரம் கிச்சனில் நின்று வேலை செய்கிறதுக்கு உதவுது. அந்த மாதிரி கால் பாதங்களையும் நினச்சி அதுக்கு ஒரு நன்றியை தெரிவிங்க. நம்மளுடைய கைகள் ஒரு பொருளை எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்கு, பொருட்களை ஹோல்டு பண்ணுறதுக்கு, ஃபோன் பேசுகிறதுக்கு, எழுதுறதுக்கு, சமையல் பண்ணுறதுக்கு, கார் ஓட்டுறதுக்கு. ஸோ நம்ம கைகளை நினச்சி நம்ம அதுக்கும் நம்மளோட நன்றி உணர்வை தெரிவிக்கணும். நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ், கண் பார்ப்பதற்கு, இயற்கையை ரசிப்பதற்கு, காது மியூசிக்கை ரசிப்பதற்கு, மற்றவங்க பேசுகிறத கேட்குறதுக்கு, மூக்கு நறுமணங்களை நுகர்வதற்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கானும் ஒவ்வொரு விதமான தனித்துவத்தை பெற்றிருக்கிறது. அதை நினச்சி நம்ம அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது மூலமாக அது நம்மளுக்கு நிறைந்த ஆரோக்கியத்தையும், அது நம்மளை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது நல்லபடியாக இருக்கும். அது நல்லபடியாக இருந்தது அப்படின்னா நம்மளும் ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் எப்பயும் போல் காலையில் எந்திரிச்சவொடனே ஒரு 10 பேர் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு மிகவும் பிடித்த 10 நபர்களின் பெயர்களை எழுதி அது என்ன ரீசனுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்கிறீங்கங்கிற ரீசனை எழுதி 10 பேரையும் எழுதிட்டு முதல்ல இருந்து அவங்க அந்த ரீசன் சொல்கிற நீங்கள் ஒரு ரீசன் சொல்லியிருப்பீங்க இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, அவங்க எந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கங்கிறத மனப்பூர்வமாக யோசித்து நீங்கள் நன்றி சொல்லுங்கள். இது நிறைய பேருக்கு சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருக்கும், கண்டிப்பாக நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஈவினிங், அதாவது நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி மாயாஜால கல்லை கையில் எடுத்து அன்னைக்கு நடந்த பெஸ்ட்டான ஒரு விஷயத்தை எடுத்து நினச்சி அதுக்கு நன்றி சொல்லுங்கள். நம்மளோட எய்ம் எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, அது சக்ஸஸ் ஆன மாதிரியும் அதனால நம்ம பயங்கர உற்சாகமாக இருக்கிற மாதிரியும் விசுவலைஸ் பண்ணி அதுக்கு நன்றியை சொல்லுங்கள். நாளை பொழுது உற்சாகமான பொழுதாகவும் சுறுசுறுப்பான பொழுதாகவும் அமைய வேண்டும் அப்படின்ட்டு நம்மளுக்கு மேலே இருக்கிற சக்திகிட்ட வேண்டி நல்லபடியாக தூங்கணும் அப்படின்னு நினச்சி தூங்க போகலாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய நன்றி உணர்வு பாடத்தில் உங்கள் வாழ்வில் மிகவும் உதவிகரமாக இருந்த ஏதேனும் 10 நபர்களுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்தவும். அவர்கள் உங்கள் பெற்றோர்களாகவோ, சகோதர சகோதரிகளோ, நெருங்கிய உறவினர்களாகவோ, நண்பர்களாகவோ, ஆசிரியர்களாகவோ, குருமார்களாகவோ, சக ஊழியர்களாகவோ, மேலதிகாரிகளாகவோ, உங்கள் கீழ் வேலை பார்ப்பவர்களாகவோ, பொதுஜனமாகவோ, அல்லது முகம் தெரியாத நபரோ, அல்லது உங்கள் இஷ்ட தெய்வமாக கூட இருக்கலாம்.
ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நினைத்து அவர்களுக்கு நன்றி உணர்வை உங்கள் குறிப்பேட்டில் எழுதி வெளிப்படுத்துங்கள். ஒருவேளை அவர்கள் அந்த உதவி செய்யாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு என்னவாகி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இப்பொழுது அவர்கள் செய்த உதவியின் அருமை உங்களுக்கு புரியும். அந்த புரிதலோடு நன்றி உணர்வை எழுதுங்கள், வெளிப்படுத்துங்கள். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. நீங்கள் குறிப்பேட்டில் நன்றி உணர்வை எழுதிய பிறகு அடுத்த பாடத்திற்குள் செல்லலாம்.
வணக்கம் நண்பர்களே. இனி நாம் அடுத்து பார்க்க இருப்பது ஈர்ப்பு விதியை பற்றிய பாடம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். வணக்கம் உறவுகளே, நான் முத்துலட்சுமி சரவணகுமார். கேளுங்கள், நம்புங்கள், அப்போது பெறுவீர்கள் என்ற ஈர்ப்பு விதியை பற்றி நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். படைப்பு என்றால் புதிதாக ஒன்று உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று பொருள். படைப்பு தானாக பழையதை அகற்றிவிடுகிறது. நாம் மாற்ற விரும்புகின்ற விஷயத்தை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை. மாறாக நாம் எதை உருவாக்க விரும்புகிறோமோ அதை பற்றி சிந்திக்க வேண்டும். நாம் நம் வாழ்க்கையை நேர்மறையான எண்ணங்களாலும் உணர்வுகளாலும் நிரப்பும்போது எதிர்மறையான எண்ணங்களான கோபம், குற்ற உணர்வு, பொறாமை மற்றும் பிற எதிர்மறை உணர்வுகள் நம்மை விட்டு நீங்கிவிடும். நீங்கிய பிறகுதான் நாம் நம்முடைய மகிழ்ச்சியான, அற்புதமான, உண்மையான வாழ்க்கையை வாழத் தொடங்குவோம். நமக்கு வருத்தத்தை கொண்டு வருகின்ற விஷயங்களை செய்வதை நிறுத்துவதுதான் மகிழ்ச்சிக்கான ஆரம்பம். நாம் நம் கவனம் முழுவதையும் எதிர்மறையான எண்ணங்கள் மீது குவிப்பதுதான் நம்முடைய மகிழ்ச்சியின்மைக்கும் இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தின் மகிழ்ச்சியின்மைக்குமான மிகப்பெரிய காரணம். இதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி நேர்மறையான மற்றும் மகிழ்ச்சியான எண்ணங்களை எண்ணுவதுதான். மகிழ்ச்சியான உணர்வை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்றால் எது? நாம் கோபத்தையோ விரக்தியோ அல்லது வேறு எந்த ஓர் எதிர்மறை உணர்வையோ அனுபவிக்கும் போது அந்த எதிர்மறை உணர்வுகளை கன நேரத்தில் மாற்றுவதற்கு நாம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் தான் அவை. அவை அழகான நினைவுகளாகவோ எதிர்கால நிகழ்வுகளாகவோ அல்லது ஏதேனும் வேடிக்கையான நகைச்சுவையான கணங்களாகவோ இருக்கலாம். அல்லது இயற்கை, அன்புக்குரிய ஒருவர், நமக்கு பிடித்தமான இசை என்று எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தனித்துவமானவையாக இருக்கும். நாம் அவற்றை ஒரு பட்டியலிட்டு கொள்ள வேண்டியது அவசியம். ஏனெனில் வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு விஷயங்கள் நம் மனநிலையை மேம்படுத்த உதவும். ஒரு விஷயம் வேலை செய்யாவிட்டாலும், அதாவது ஒரு எண்ணம் நமக்கு மகிழ்ச்சி தராவிட்டாலும் இன்னொரு எண்ணம் நமக்கு மகிழ்ச்சியை தரும். சரியான பாதைக்கு திரும்பி வருவதற்கான தேவை நமக்கு எழும்போது நாம் அவ்விஷயங்களை பயன்படுத்தலாம். அப்போது நாம் மகிழ்ச்சியாக உணரத் தொடங்குவோம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில், அதாவது மகிழ்ச்சியாக உணரத் தொடங்கிய ஒரு மனநிலையில் நாம் இருக்கும்போது நல்ல விஷயங்களை நாம் நம்மளை நோக்கி கவர்ந்திருப்போம். இந்த பிரபஞ்சம் நமக்கான நல்ல விஷயங்களை பெற்றுத்தரும். கேளுங்கள், நம்புங்கள், அப்போது பெறுவீர்கள் என்பதில் சிறு மாற்றம். கேளுங்கள், நம்புங்கள், காட்சிப்படுத்தி பாருங்கள், மகிழ்ச்சியை உணருங்கள், அப்போது பெறுவீர்கள். நமக்கு என்ன வேண்டுமோ அதை கற்பனை செய்ய வேண்டும். அதை நாம் பெற்றிருப்பது போல உண்மையிலேயே நம் மனத்தில் காட்சிப்படுத்த வேண்டும். அதாவது நம் விருப்பம் கிடைத்துவிட்டது போல நம் மனக்கண்ணில் காட்சியாக திரையில் ஓடுவது போல கொண்டு வர வேண்டும். அவ்வாறு காட்சிப்படுத்தும் போது நமக்குள்ளான மகிழ்ச்சியை உணருங்கள். அப்போது நம் விருப்பத்தை பெறுவதற்கான கச்சிதமான வழியை ஈர்ப்பு விதி கண்டுபிடிக்கும். இப்பிரபஞ்சம் நமக்காக நம் விருப்பத்தை பெற்றுத்தரும். நமக்கு வருத்தம் ஏற்படுத்திய ஏதோ ஒன்றை பற்றி சிந்திக்கத் தொடங்கி அதை பற்றி மேன்மேலும் சிந்தித்து கொண்டே போனபோது அதனால் நாம் மேன்மேலும் மோசமடைந்த அனுபவம் உங்களுக்கு வாய்த்திருக்கிறதா? யோசியுங்கள். வாய்த்திருந்தால் அதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை நாம் தொடர்ந்து சிந்திக்கும்போது அந்த எண்ணத்தை ஒத்த அதிகமான எண்ணங்களை ஈர்ப்பு விதி உடனடியாக நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும். அதாவது மோசமான சூழ்நிலைகளை
நமக்கு தேவையில்லாத, விருப்பமில்லாத, வெறுக்கத்தக்க சூழ்நிலைகளை நாம் சிந்தித்து கொண்டே இருந்தால் அவ்வாறான மோசமான சூழ்நிலைகளை நாம் ஈர்த்து கொண்டே இருப்போம். நம்மிடம் மோசமான சூழ்நிலைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இதற்கு நேரெதிரானதும் உண்மைதான். அது ஒரு நல்ல செய்தி. நேரெதிரானதும் உண்மை. அதாவது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் மீது, சூழல்கள் மீது நாம் நம் கவனத்தை குவிக்கும்போது அதிக மகிழ்ச்சியூட்டும் எண்ணங்களை, அதிக மகிழ்ச்சி தரக்கூடிய சூழல்களை நாம் கவர்ந்திழுப்போம். உண்மையில் மகிழ்ச்சிதான் வாழ்வில் நாம் விரும்பும் எதுவொன்றையும் அடைவதற்கான சுருக்கு வழி. இக்கணத்தில் மகிழ்ச்சியை உணருங்கள். மகிழ்ச்சி, ஆனந்தம் ஆகிய உணர்வுகளை பிரபஞ்சத்தை நோக்கி வெளிப்படுத்துங்கள். அவ்வாறு நீங்கள் பிரபஞ்சத்தை நோக்கி வெளிப்படுத்தும் போது நீங்கள் மகிழ்ச்சியை பெறுவீர்கள். மகிழ்ச்சியை பிரபஞ்சத்தை நோக்கி வெளிப்படுத்தும் போது அதன் மீது கவனத்தை குவியுங்கள். நாம் அவ்வாறு செய்யும்போது நமக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொண்டு வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் நம்மிடம் கவர்ந்திழுப்போம். மகிழ்ச்சியான உணர்வுகளை நாம் வெளிப்படுத்தும் போது அவை நம் வாழ்வில் மகிழ்ச்சியான சூழல்களாக உருப்பெற்று நம்மிடம் திரும்பி வரும். வாருங்கள் உறவுகளே, இக்கணத்தில் இருந்து மகிழ்ச்சியான சூழல்களை நாம் கவர்ந்திழுப்போம், நாம் படைப்போம், உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய இயற்கை மருத்துவ பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பு. வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களில் மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது நெருப்பு, அதாவது சூரியன். நமது பண்டைய காலங்களில் நமது மதங்களிலும் கலாச்சாரத்திலும் சூரியனை கண்களால் காண்பது மற்றும் சூரிய குளியல் எடுப்பது ஆகியவை இருந்து வந்தன. சூரியனின் சக்தியை கொண்டு நம் உடலில் வியாதிகளை தீர்ப்பதற்கான அறிவையும் அவர்கள் பெற்றிருந்தனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பல சரும பூச்சு விளம்பரங்களால் சூரிய ஒளியால் ஏற்படும் தீய விளைவுகளை மட்டுமே பெரிதாக காட்டுகின்றன. ஆனால் சூரிய ஒளியில் மனித உடலுக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. அதன் விளக்கத்தை பற்றி இங்கு காணலாம். தினமும் 20 நிமிடங்கள் காலை வெயில் உடலுக்கு மிகவும் நல்லது. அதனால் உடலுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்றன. சூரிய குளியல் எடுக்கும் போது வயிறு காலியாக இருக்க வேண்டும். நீர் அல்லது ஜூஸ் குடித்திருக்கலாம். காலை 8 மணி முதல் 10 மணி வரை சூரிய குளியலை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மிதமான சூரிய வெளிப்பாட்டை நாம் உடல் ஏற்றுக்கொள்வதால் ஏற்படும் நன்மைகளை பார்ப்போம். சூரிய ஒளி உடலுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. சூரிய ஒளி உடலில் செரோட்டோனின் உற்பத்தியை அதிகரிக்கிறது. இந்த செரோட்டோனின் என்பது உடலில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் ஒரு சுரப்பியாகும். இந்த ஹார்மோன் உடலில் அதிகம் சுரப்பதால் இயற்கையாகவே நாம் மகிழ்ச்சியோடும் ஆற்றலோடும் இருக்க முடிகிறது. சூரிய ஒளியில் வெளிப்பாட்டினால் மனச்சோர்வு குறைகிறது. சூரிய ஒளியில் விட்டமின் டி சத்து கிடைக்கிறது. விட்டமின் டி சத்து சூரிய ஒளியில் அதிகமாக உள்ளது. குடலில் உள்ள கால்சியத்தை உறிஞ்சி எலும்புகள் பலமடைய இந்த வைட்டமின் உதவியாக இருக்கிறது. வைட்டமின் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோய் வராமல் தடுக்கிறது. சூரிய ஒளி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குகிறது. சூரிய ஒளி உடலில் டி செல்கள் உருவாவதை அதிகரிக்கிறது. டி செல்கள் என்பது வெள்ளை இரத்த அணுக்களின் ஒரு வகையாகும். இவை உடலில் தீங்கு விளைவிக்கும் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை அழிக்கின்றன. சூரிய ஒளி நீரிழிவு நோயை தடுக்கிறது. சொரியாசிஸ், எக்ஸிமா,
கட்டிகள் போன்றவற்றில் இருந்து சூரிய ஒளி வெளிப்பாடு நமது தோலை பாதுகாக்கிறது. அடுத்து சன்கேசிங் பற்றி பார்ப்போம். சன்கேசிங் என்பது தியான பயிற்சியாகும். இதில் கவனத்தை ஒருமுகப்படுத்தவும் மனதை தெளிவுபடுத்தவும் உதவுகிறது. சூரியன் உதிக்கும் அல்லது மறையும் நேரத்தில் சூரியனை நேரடியாக பார்ப்பது ஆற்றலை அதிகரிக்கும். சூரியனை பார்ப்பது உலகெங்கும் ஒரு கலாச்சாரமாய் கடைபிடிக்கப்படுகிறது. பண்டைய காலங்களில் மக்கள் சூரியனை அதன் ஆற்றலையும் வணங்கியதை அறிவோம். சூரியனை பார்ப்பது உடலுக்கு நன்மை பயக்கும் தூண்டுதலை வழங்குகிறது. இந்த செயல்முறையானது உடலின் உள்ளார்ந்த உணவு தேவையை மறுக்கிறது மற்றும் சூரியனின் ஆற்றலில் இயங்குவதற்கு மீண்டும் பயிற்சி அளிக்கிறது. எனவே செயல்முறை ஆற்றல், சிந்தனை தெளிவு மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவுகிறது. சன்கேசிங் செய்வது எப்படி? சூரிய உதயத்தில் இருந்து 2 மணி நேரத்திற்குள் அல்லது சூரிய மறைவிற்கு முன் 2 மணி நேரத்திற்குள் சன்கேசிங் செய்யலாம். காலணிகள் எதுவும் அணியாமல் சூரியனை நேராக பார்க்க வேண்டும். முதலில் 10 வினாடிகளில் தொடங்கி பிறகு தினமும் 10 வினாடிகள் சேர்த்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக சூரிய ஒளியின் பலன்களை உடல் கிரகித்து கொள்ளும். அடுத்து வாழை இலை குளியலை பற்றி பார்ப்போம். வாழை இலை குளியலின் மூலம் மூட்டுவலி, கழுத்துவலி, தோள்பட்டை வலி, மணிக்கட்டு வலி, தலைவலி, ஒரு பக்க தலைவலி, மூக்கடைப்பு, நுரையீரல் பிரச்சனை, முதுகுவலி, தொடைவலி, தோல் வியாதி, இரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி, பாத எரிச்சல், தூக்கமின்மை, உடலில் ஏற்படும் கெட்ட வாடை, உடல் பருமன் போன்ற பிரச்சனைகள் நோய்களை விரட்டி அடிக்கலாம். வாழை இலை குளியல் செய்வது எப்படி? நீளமான 2 வாழை இலைகளை கீழே நீளவாட்டில் போட்டு அதன் மேலே நாம் படுக்க வேண்டும். பின்னர் உடல் மேலும் 3 நீளமான வாழை இலைகளை வைத்து உடல் முழுவதும் 3 முதல் 4 இடங்களில் இறுக்கம் இல்லாமல் கட்டிவிட வேண்டும். மூக்கு மற்றும் கண் பகுதியில் சிறிது துவாரம் விட வேண்டும். இந்த நிலையில் இளம் வெயிலில் 45 நிமிடம் இருக்க வேண்டும். ஏதேனும் தொந்தரவு இருந்தால் அவிழ்த்து விடலாம். சரியாக வைத்து அவிழ்த்து பார்க்கும்போது உடலில் இருக்கும் கெட்ட நீர்களை அதிக அளவில் வெளியேற்றிவிடும். இதுபோல தொடர்ந்து செய்யும் போது உடலில் உள்ள பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இச்சிகிச்சையை வெறும் வயிற்றில் இருக்கும் போது செய்ய வேண்டும். இயற்கை நமக்கு இலவசமாக கொடுக்கும் சூரிய ஒளியில் உள்ள பயன்கள் நம்மை வெகுவாக ஆச்சரியப்படுத்துகிறது. இந்த பயன்களை பெற்று நாம் ஆரோக்கியத்தை காப்போம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைய யோகாசன பயிற்சியில் நாம் மேரு வக்ராசனம் மற்றும் உஸ்ட்ராசனம் ஆகிய 2 பயிற்சிகளை கற்றுக்கொள்ளலாம். அடுத்து நாம் செய்ய இருக்கின்ற பயிற்சி மேரு வக்ராசனம். மேரு என்றால் முதுகெலும்பு, வக்ரம் என்றால் திருப்புதல். முதுகெலும்பை ட்விஸ்ட் செய்யும் மாதிரியான பயிற்சி இது. ஒரு காலை எடுத்து முட்டி அருகே வைத்து நிற்க வைத்துக் கொள்ளவும். அதற்கு எதிர்ப்புறம் உள்ள கையை முட்டிக்கு வெளியே கொண்டு சென்று அந்த காலை பற்றவும். ஏழு சுவாச நேரம்
இப்பயிற்சியில் தொடர்ந்து இருக்கவும். பின்பு இயல்பு நிலைக்கு வரவும். இயல்பான சுவாசத்திலிருந்து இயல்பு நிலைக்கு வந்து 2 ஆழ்ந்த சுவாசங்கள் எடுத்து உடலை தளர்வு நிலைக்கு கொண்டு செல்லவும். ரிலாக்ஸ். அடுத்தபடியாக அடுத்த பக்கத்திற்காக இதை செய்ய வேண்டும். ஏழு சுவாச நேரம் காலை பிடிச்சிக்குங்க. அவ்வளோதான். இயல்பு நிலைக்கு திரும்பவும் 2 ஆழ்ந்த சுவாசம் எடுத்து உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளவும். இதே போல ஒவ்வொரு பக்கத்திற்காகவும் 2 முறை இதை செய்து கொள்ளலாம். அடுத்து நாம் செய்ய இருக்கின்ற பயிற்சி உஷ்ட்ராசனா என்று சொல்லப்படுகின்ற கேமல் போஸ். இதற்கு முதலில் வஜ்ராசனா நிலைக்கு வரவும். அங்கிருந்தபடி முட்டியில் எழுந்து நின்று கைகளை முன்புறமாக நீட்டி ஒரு கையை பின்னால் கொண்டு சென்று 2 பேரும் ஒருத்தர் மாற்றி செய்யுங்க. ஒருத்தர் வந்து இடுப்பு கை சப்போர்ட் பண்ணி செய்யுங்க. நீங்கள் நின்று செஞ்ச மாதிரியே 2 விதமாக இதை செய்யலாம். கைகளை பின்னால் கால்களில் வைத்தபடி ஒரு நிலை. அது முடியாதவர்கள் பெருவிரலால் கீழ்ப்பகுதியை செய்தபடி ஒரு நிலை. பின்புறமாக செல்லும் பொழுது மூச்சை இழுத்தபடி செல்லவும். நார்மல் பிரீதிங். எந்த நிலையிலும் மூச்சை அடக்க வேண்டாம். முன்புறமாக மூச்சை வெளியே விட்டபடி இயல்பு நிலைக்கு வரவும். ஆழ்ந்த சுவாசங்கள் 2 எடுத்து உடலை தளர்வு நிலைக்கு கொண்டு வரவும். வணக்கம் நண்பர்களே. இன்றைய கடைசி பாடமாக 1 நிமிட பயிற்சி. இந்த பயிற்சியை செய்து உங்களது இருதயத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய வகுப்புகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். இந்த பயிற்சிகளுக்கு பிறகு நீங்கள் உங்களது வழக்கமான உடற்பயிற்சிகளை தொடரலாம். நன்றி, நன்றி, நன்றி.